காரசாரமான இறால் தொக்கு பண்ண போகிறோம். நல்லா கழுவின இறாலில் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடுங்க. ஒரு கடாயை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறனால இது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள். எல்லாத்தையும் நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரிஞ்சிடக்கூடாது மசாலா. சிம்மில் ஒரு 20லேருந்து 30 செகண்ட் மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா இடையில ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். மெதுவாக கிளறி விட்டுடுங்க. இப்போது அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த சமயத்தில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி போட்டு சிம்மில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விட்டுடலாம். இறால்லேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம நடுவில் கிளறி விட தேவையில்லை, அடிப்பிடிக்காது. பாருங்கள், இறால் நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒருவேளை தொக்கில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த இறால் தொக்கு சாதம், தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் கூட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே காரசாரமான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாய்.